கிறிஸ்தவ இறை மக்களே, எனது செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த செய்திகளை பல்வேறு நிலைகளில் யூடியூப், பர்னிங் டார்ச் இன் தமிழ் யூடியூப் சேனல், பர்னிங் டார்ச் மினிஸ்ட்ரி ப்ளஸ் மெசஞ்சர், பைபிள் ட்ரூத்ஸ் என்ற முகநூல், இவைகளில் என்னுடைய செய்திகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது அந்த செய்திகளை பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்தேசுவின் உடன் சகோதர சகோதரிகளாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர்களாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களே, கிறிஸ்தவ விசுவாசத்திற்கென்று தங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்தேசுவின் வழியாக நிறைவாழ்வை, நித்திய வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாய் தேவ ஜனமாக கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறவர்களாய் கடந்து வந்திருக்கிற அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நிலைமாறாத சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவருடைய வாழ்விலும் நிலை பெற்றிருக்க வேண்டி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி இந்த நாளுக்குரிய இறை செய்திக்கு நேராக கடந்து வர விரும்புகிறேன். யாவரும் இந்த நாளின் இறை செய்திக்கு ஆயத்தமாக ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த என்றென்றும் மாறாதவராய், மாற்றமில்லாதவராய், மாறுபாடில்லாதவராய், சகலவற்றையும் மாற்றுகிறவராய், மாறுதலுக்குட்படுத்தி புதுப்பிக்கிறவராய், புது சிருஷ்டியின் முதற் பலனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகின்ற, ஒன்றித்து வாழுகின்ற நல்ல அனுபவங்களுக்கு நேராக தாம் தெரிந்து கொண்ட இறைமக்களாகிய எங்களை, இந்த பூமியின் மக்கள் இனங்களை மாற்றுருவாக்கம் செய்கின்ற அன்பு நிறைந்த கடவுளே, உமது கரங்களிலே எங்களை முற்றிலுமாக தருகின்றோம். இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த செய்தியை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் என்னுடைய வலைதள பதிவுகளிலே, முகநூல் பதிவுகளிலும், யூடியூப் சேனலிலும், ப்ளஸ் மெசஞ்சர், டெலகிராம் முதலான வலைத்தளங்களிலும் இந்த செய்திகளை காண்கிற, கேட்கிற அனைவருடைய உள்ளங்களிலும் தூய ஆவியானவர் உம்முடைய சத்திய வார்த்தைகளின் மூலமாக பேசும்படியாக, செயல்படும்படியாக, அவர்கள் அனைவரும் தங்களை கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்படுவதற்கு உம்முடைய கரங்களிலே தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட, உணர்த்தலின் ஆவியை, கடிந்து கொள்ளுதலின் ஆவியை, மனமாறுதலின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, ஜபத்தின் ஆவியாக உமது அடிமைகளுடைய உள்ளங்களிலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் நேற்றைய தினத்திலே செய்தியிலே சொன்னது போல, கடைசி பகுதியிலே நேற்றைய செய்தியினுடைய முடிவிலே தானியேல் தீர்க்கதரிசியின் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து அப்படியே இதனுடைய விளக்கத்தை நாளைய தினத்திலே தருகிறேன் என்று சொல்லி நேற்றைய செய்தியை முடித்திருந்தேன். அந்த செய்தி, அந்த பகுதியை, அதே பகுதியை இந்த நாளிலே செய்திக்கு ஆயத்தமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதாவது, ஆபத்து காலமும் மிகப்பெரிய மாபெரும் விடுதலை பணியும் என்கின்ற தலையங்கத்திலே, நன்றாக கேளுங்கள், வர இருக்கிற ஆபத்து காலமும் மாபெரும் விடுதலை பணியும் என்கின்ற தலையங்கத்திலே இந்த நாளுக்குரிய செய்தியாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அருமையானவர்களை, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய மன்னனுடைய அரண்மனையிலே சிறைப்பட்டிருந்த, அல்லது பின்பு ராஜாவுக்கு அடுத்த படிநிலையிலே உயர்த்தப்பட்டிருந்த
129 நாடுகளை ஆட்சி செய்த பாபிலோனிய, மேதிய, பர்சிய பேரரசுகளில் பேரரசனுடைய இரண்டாம் அடுத்த நிலையிலே 129 நாடுகளை ஆட்சி செய்து வந்த ஒரு மாபெரும் வல்லரசனுடைய இரண்டு வல்லரசுகள், ஒன்று பாபிலோனிய பேரரசு, அடுத்தது மேதிய பர்சிய பேரரசு ஆகிய இரண்டு பேரரசுகள், இரண்டு வல்லரசுகளின் காலத்திலே பேரரசனுக்கு அடுத்த நிலையிலே, அடுத்த படிநிலையிலே இருந்த மாபெரும் அதிபதிகளில் ஒருவனாகிய தானியேல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்த அந்த தீர்க்க தரிசனங்கள் தோராயமாக கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 535 ஆண்டுகளுக்கு முன்பு, 600 முதல் 535 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாபிலோனிய ராஜ்யத்திலே வாழ்ந்தபோது தானியேலுக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்த தரிசனத்தினுடைய ஒரு பகுதி இந்த வேதவசனம். வாசிக்கின்றேன். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே தோன்றுவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற இந்த 3 பகுதிகள் அடங்கிய ஒரு வேதவசனம். இந்த வேதவசனத்தை 3 பகுதிகளாக பிரிக்கின்றேன். முதலாவது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே தோன்றுவான். எக்காலத்திலே? அந்த அக்காலம் என்கிற அந்த வார்த்தையை பொருள் பொதிந்த அந்த வார்த்தை, அந்த அக்காலம். எக்காலம்? அந்த அதே வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அந்த அக்காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆபத்து காலம், அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், உங்களால் ஏற்றுக்கொள்ள கூடுமானால், தானியேலுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்ட எல்லா தரிசனங்களின் 12 அதிகாரங்களிலே தானியேல் தீர்க்கதரிசிக்கு தேவனாகிய கர்த்தர் சுமார் 2550 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தி காண்பித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்நாள் வரையிலும் இந்த உலகத்திலே, இந்த பூமியின் ஜனங்கள் மத்தியிலே நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அவைகளின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது. தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தரால் முன்னுரைக்கப்பட்ட கிமு 188 ஆண்டிலே அந்த தானியேல் தீர்க்கதரிசியால் முன்னுரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல் ஒரு பகுதி கிமு 188 ஆண்டிலே கிஸ்லேயு மாதம் 15ஆம் தேதியிலே எருசலேம் தேவாலயத்திலே பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினபடியே கிமு 188 ஆண்டிலே, இன்றைக்கு சுமார் 2209 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் பாழாக்கப்பட்டது. சிஎஸ் என்ற ஜூபிட்டர் அல்லது சிஎஸ் என்கின்ற கிரேக்க தெய்வத்தினுடைய சிலை எருசலேம் தேவாலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அங்கே யூதர்களுக்கு அருவருப்பானதும் ஜீவனுள்ள தேவனுக்கு தீட்டான மிருகமாக எண்ணப்படுகிற பெண் பன்றி அங்கே பலியிடப்பட்டு அதனுடைய இரத்தம் பரிசுத்த பலிபீடத்திலே தெளிக்கப்பட்டது. அங்கே அதன் பெண் பன்றியினுடைய இறைச்சி மாமிசம் சமைக்கப்பட்டு புசிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 2209 ஆண்டுகள் கடந்துவிட்டது. காபிரியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது 2300 ஆண்டுகள். 2300 ராப்பகல் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த ராப்பகல் கணக்கை குறித்து நான் வேறொரு செய்தியில ஏற்கனவே பல செய்திகளை கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் சிறு சிறு பகுதிகளாக நான் நாளைய தினத்திலே அந்த பகுதியை உங்களுக்கு தரலாம் என்று விரும்புகின்றேன். இந்த இடத்துல போட்டு அதை குழப்ப வேண்டாம். 2300 ராப்பகல் என்பது உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியின் மனிதர்களுக்கு 2300 ஆண்டுகள். 2209 ஆண்டுகள் இந்த ஆண்டோடு முடிவடைகிறது.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2021 ஆண்டிலே 2209 ஆண்டுகள் நிறைவடைந்தாயிற்று. அந்த நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிற நாட்கள், நீங்கள் அதை படிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நினைக்கின்றேன். ஏழு அல்ல, 9ஆம் அதிகாரமாக இருக்கலாம். ஆமா, 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 14, 26 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், 15ஆம் அதிகாரத்திலும் 22ஆம் அதிகாரத்திலும் அந்த பகுதியை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் சுட்டிக்காட்டிய அந்த குறைக்கப்படுகிற நாட்கள் ஒருவேளை 70 ஆண்டுகளாகவோ அல்லது 77 ஆண்டுகளாகவோ, நாட்கள் கணக்கிலே 70 நாட்களாகவோ 77 நாட்களாகவோ இருக்குமானால், ஆண்டு கணக்கிலே அவைகள் 70 அல்லது 77 ஆண்டுகள் குறைக்கப்படுமானால், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது 2209வது ஆண்டு, கிமு 188 இதுவரை குறைக்கப்படுகிற ஆண்டுகள் 70ஆக இருக்குமானால், இன்னும் 21 ஆண்டுகள் என்ன இருக்கிறது? 21 ஆண்டுகள் மீதம் இருக்கிறது. குறைக்கப்படுகிற ஆண்டுகள் 70ஐயும் சேர்த்தால் 2209, 21, 2030 பிளஸ் 2230 பிளஸ் 70, 2300 நாட்கள் நிறைவடைந்துவிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போக முடியாது. அது தேவனுடைய ஜனமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, ஒருவனும் தப்பி செல்ல முடியாது. எல்லாரும், சகல ஜனங்களும் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய அந்தி கிறிஸ்துவினாலே தன்னை கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்தி கொண்டு வெளிப்படுகிற மரித்து போன இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஒருவனுடைய பெயராலே ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி, அந்த ராஜ்யத்தை இந்த பூமியின் மக்களை கொண்டு அடக்கி ஆண்டு அவர்களை அழித்து போட, சகல ஜாதிகளையும் அழித்து போட விரும்புகிற ஒரு அரசன், தன்னை மேல் ஜாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒருவன் இந்தியாவில் தான் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்திய தேசத்திலே தான் அது தோன்ற போகிறது. செத்துப்போன ஒரு தேவன் என்று தன்னை காண்பித்துக் கொண்ட ஒருவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அவன் பெயரால் இந்த ராஜ்யத்தை, இந்த உலகம் அனைத்தையும் ஆட்டிய படைக்க ஆளுகின்ற, ஆட்சி செய்ய எழும்புகின்ற ஒரு ராஜ்யம், அதான் கடைசி ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினுடைய அதிபதியாகியவனால் பூமியின் சகல மக்களினங்களும் அழிக்கப்படும். அது அழிக்கப்படுவதற்கு முன்பு தேவன் சொல்லுகிறார், அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். சந்தேகம் இருக்கிறவர்கள் அந்த வேத பகுதியை எடுத்து வாசித்து படித்து பாருங்கள். அந்த நாட்கள் குறைக்கப்படுகிற நாட்கள் உண்மையிலே வேத வசனத்தின்படி அது சத்தியம் என்றால், சத்தியம் என்று நான் நம்புகிறேன், அது என்றால் இன்னும் மீதம் இருப்பது 21 ஆண்டுகளே. ஒருவேளை 77 ஆண்டுகள் குறைக்கப்படுவதானால் இனி மீதம் இருப்பது வெறும் 15 ஆண்டுகளே. நன்றாக, இந்த 2021 சேர்த்து இன்னும் 15 ஆண்டுகள் மீதம் இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கிற காலக்கெடு இதுதான். அக்கிரம செய்கைக்காரர்களாக வாழ்ந்து அழிந்து போக போகிறீர்களா? இவ்வுலகத்தின் சம்பாத்தியங்களை சம்பாதித்து, மனம் விரும்புகின்ற அனைத்தையும் சம்பாதித்து, பணத்தை கட்டாக கோடி கோடியாக சேர்த்து வைத்து, நிலங்களை ஏக்கராக சேர்த்து வைத்து, பொன்னை கிலோ கணக்கிலே சேர்த்து வைத்து, நீங்கள் வரப்போகிற டிஜிட்டல் கரன்சியை உரிமையாக்கி கொண்டு அதனாலே அழிக்கப்பட போகிறீர்களா? அல்லது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக வானத்திலே நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாக மாற்றம் வருவதற்கு தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், தேவ ஜனமாய், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதி கொடுத்து உட்படுத்துகிறவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போலும் பிரகாசிப்பார்கள் என்று இதே தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படி வாழப்போகிறீர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அதை சாய்ஸாக கர்த்தர் உங்கள் கையிலே வைத்திருக்கிறார். அந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன். பல செய்திகளிலே கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதை சற்று வித்தியாசமாக வெளிப்படையாகவே உங்கள் முன்பாக சொல்லலாம் என்று விரும்புகிறேன். அருமையானவர்களே, அந்த விடுதலையின் காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தோன்றுவதற்கு சுமார் 7 அல்லது 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலைப்பாடு தேவ ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுகின்ற காலம் ஆரம்பமாகும். அந்த காலத்திற்குரிய ஒரு அடையாளத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் காலத்திலே எழும்புவான். வேறு ஒருவனாலும் அந்தி கிறிஸ்துவின் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் வழி, அதாவது அவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற, உலகத்தின் ராஜ்யங்களை அந்தி கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற சர்வதேச ஐக்கிய நாடுகளின் அதிகாரத்தையோ, உலக நாடுகளின் அதிகாரத்தையோ, உலக வல்லரசுகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா முதலான உலகத்தை நாங்கள் குருவாக ஆட்சி செய்ய போகிறோம் என்று சொல்லுகின்ற இந்தியா உட்பட உலக வல்லரசுகளின் அதிகாரத்தையோ எதிர்த்து நின்று செயல்படுவதற்கு வேறு எவராலும் முடியாது. அது பெரிய ஆபத்து காலமாக இருக்கும். பூமியின் பாதி ராஜ்யங்கள் ஒன்றாக இணைந்து கொள்ளும். இன்னைக்கு 180 அல்லது 190 நாடுகள் இந்த பூமியில இருக்கிறது என்றால், இதில் 100க்கு அதிகமான நாடுகள் அணி சேர்ந்து கொள்ளும். ரஷ்யா முதல் சீனா, ஆப்கானிஸ்தான் வழியாக எருசலேமுக்கு செல்வதற்கு ஒரு பெரும் பாதை ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தரைவழி பாதை. இது வேதாகமத்தின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தரைவழி பாதை ஒன்று ஒட்டுமொத்த தென்மேற்காசியாவையும் ஆசிய கண்டம் முழுவதையும் மத்திய கிழக்காசியாவோடு ஐரோப்பிய நாடுகள் வழியாக இணைப்பதற்கு, கடல் வழியும் தரை வழியுமாக இணைப்பதற்கு ஒரு பெரும் பாதை, நெடுஞ்சாலை ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது. இது வேதாகம தீர்க்க தரிசனம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அந்த காலத்திலே நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் ஆரம்பமாகும், அல்லது பயாலஜிக்கல் வார், உயிரிகளின் அணுகுண்டு, உயிரிகள், கொடுமையான வைரஸ், பாக்டீரியா முதலான அணுகுண்டுகள், அந்த உயிரி யுத்தம், உயிரிகளை கொண்டு கொடுமையான வைரஸ் போன்ற உயிரிகளை உருவாக்கி யுத்தத்தை நடத்துவார்கள். அதுதான் 3ஆம் உலக மகா யுத்தமாக இருக்கும். அப்படி என்றால், இதுதான் உண்மையாக இருந்தால், இதோ 2020ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கு முன்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிற கொரோனா, COVID-19 என்று சொல்லப்பட்ட அந்த கொரோனா கொள்ளை நோய் உலக நாடுகள் அனைத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிற வேதாகம தீர்க்க தரிசனங்கள் சத்தியம் என்பது நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஐப்ராத்து நதி அண்டையிலே கட்டப்பட்டிருந்த 4 தூதர்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டார்கள். அவர்களுடைய யுத்த சேனைகளின் தொகை 20 கோடியாக இருந்தது. அந்த 20 கோடிகளும் 4 அடுக்காக அது புறப்பட்டு வரும். ஒவ்வொரு அடுக்கும் கொள்ளை நோயைத்தான் கொண்டு வரும். அந்த யுத்த சேனை நீங்களும் நானும் பார்க்கிற போராளிகள், படை வீரர்கள் அல்ல. அங்கே படை வீரர்களாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். 20 கோடி படை வீரர்கள். அந்த 20 கோடி கட்டவிழ்த்து விடப்படுகின்ற போது அவர்கள் பல மடங்காக பெருகும். அந்த சேனை, அதான் வைரஸ், அதைத்தான் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். சைனாவின் மஞ்சள் நதி கரையில் இருந்து ஐப்புராத்துக்கும் மஞ்சள் நதிக்கும் என்ன இல்லை, தொடர்பில்லை. இருந்தாலும் அங்கே கட்டவிழ்த்து விடப்பட்டது அங்கிருந்து தான். உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையும், உலக சுகாதார கழகமும், அமெரிக்காவும்,
சீனாவும் இணைந்து நடத்திய ஒரு நாடகத்தினுடைய அரங்கேற்றம் இது. உலகமகா உயிரி யுத்தம், வைரல் வார், நன்றாக புரிந்து, அதுதான் பயாலஜிக்கல் வார், அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையானால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பல செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன், அது 4 முறை தன்னை வடிவ மாற்றத்திற்குட்படுத்தி கொண்டு மிக உக்கிரத்தோடு செயலாற்ற தொடங்கும். 2 முறை வந்துவிட்டது, இன்னும் 2 முறை இருக்கிறது. அநேக ஜனங்களை பலி வாங்கும். உலகத்தின் ஜனத்தொகையை குறைப்பதுதான் 8ஆம் சாம்ராஜ்ய அதிபதியினுடைய நோக்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 5, 6, 7 வசனங்களிலே எல்லா ஜாதிகளையும் அழித்தொழிப்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கும். தன்னை மட்டும், தன்னை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் மட்டும் உயர் ஜாதி என்று சொல்லிக் கொள்ளுவான். அருமையானவர்களே, எச்சரிக்கிறேன், மனம் இருந்தால் கேளுங்கள். அவனுக்கு கொடியடி செய்கிறீர்களா, அவனுக்கு வால் பிடிக்கிறீர்களா, நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தப்பிவித்துக் கொள்ளப் போகிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, அந்த மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அக்காலம் ஆபத்து காலமாக இருக்கும். உலகத்திற்கு, பூமிக்கு ஆபத்து காலம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அக்காலத்திலே இந்த உலகத்தின் சேனைகளுக்கு எதிர்த்து நிற்க மீகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களையும் தவிர வேறு எவராலும் முடியாது. தேவ ஜனங்களை பாதுகாக்கிறவர்கள் ஆர்க்கேஞ்சல், யுத்த சேனைகள், 6 யுத்த சேனைகளின் தலைவனாகிய மீகாவேல் என்கிற தூதன், மிக்கேல் அதிதூதன் என்று சொல்லுவார்கள். மீகாவேல் என்கிற தூதனை தவிர வேறு எவனும், அவன்தான் பூமியின் ஜனங்களுக்கு அதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன்தான் வெளிப்பட போகிறான், வெளிப்பட்டு விட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பகுதியை படிக்கிறேன். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அதாவது இந்த வானமும் பூமியும் மனிதர்கள் வாழுவதற்காக, குடியிருப்புக்காக தேவன் செய்து படைத்தார். ஏசாயா 46, 49 ஆகிய அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். பூமியை தேவன் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை மனித குடியிருப்புக்காக, ஜீவ ராசிகளின் குடியிருப்புக்காக செய்து படைத்தார். அவர் செய்து படைத்த நாளிலிருந்து இன்று வரையிலும் இந்த பூமியிலே தோன்றியிருக்கிற 4000த்திற்கு அதிகமான ஜாதிகள். அவர் ஒரு மனிதனைத்தான் படைத்தார், அதன் மூலமாக ஜாதிகள் சிதறுண்டது, பாசைகள் பிரிந்தது, பாசைகள் பிரிந்த மாதிரியே ஜாதிகள் பிரிந்தது. பாசைகளின் வழியாக அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சுமார் 4600க்கு அதிகமான ஜாதிகள், சுமார் 4600க்கு அதிகமான எழுத்து வடிவமுள்ள பாசைகள் இருக்கின்றன. இந்த பாசைகள் ஜாதிகளின்படி மக்களினங்கள் தோன்றிய இந்த காலம் வரையிலும், உலக தோற்றம் முதல் இந்த நாள் வரையிலும் தோன்றியிராத ஆபத்து காலம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இதுவரையிலும் இப்படி ஒரு கொடிய கொள்ளை நோய் வந்ததில்லையாம். வேத வசனம் சொல்லுகிறது, உலகம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிற, ஆட்டிப்படைக்கிற ஒரு கொள்ளை நோய் வரவில்லை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்து காலம் நிச்சயமாக இது வேத வசனத்தின்படி சத்தியம் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன காலக்கெடு இதுதான் அதனுடைய குறிக்கப்பட்ட காலம் என்றால், ஆபத்து காலம் ஆரம்பித்து விட்டது. அறிந்து கொள்ளுங்கள், இந்த காலகட்டத்தில் எவரும் எங்கும் ஓடி ஒளித்துக் கொள்ள முடியாது, யாரும் எங்கே பதுங்கி வாழ முடியாது. நீ எந்த பூமியை தோண்டி பூமியின் அடியிலே நுழைந்து கொண்டாலும் நீ அங்கிருந்தும் கர்த்தர் உங்களை பிடித்துக் கொண்டு வருவார். இந்த கொள்ளை நோய்கள் உங்களை ஆக்கிரமிக்க அவரிடம் அனுமதிப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எச்சரிக்கிறோம், வேத வசனம் எச்சரிக்கிறது, மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவ அருவருப்பான வாழ்க்கைகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் அண்டையிலே வாருங்கள். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், ஆபத்து காலத்திற்கு ஒரு அடையாளம் பேண்டமிக் கொரோனா.
உலகளாவிய கொள்ளை நோய், கொரோனா கொள்ளை நோய் 4 முறை வடிவ மாற்றம் பெறும் என்பதை சொல்லிவிட்டேன். அறிவியலாளர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். 4 முறை என்று அவர்கள் சொல்லவில்லை. 2வது வடிவ மாற்றம் பெற்று அது 2வது அலை வந்துவிட்டது, 3வது அலை வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். வேதம் கற்பிக்கிறபடி 4 அலை 4 முறை அதை வடிவ மாற்றம் பெறும். ஒவ்வொரு வடிவ மாற்றத்திலும் அதனுடைய கோபம், அதனுடைய சக்தி வீரியம் அதிகரித்ததாக இருக்கும். அதனுடைய பவர், அதனுடைய ஆற்றல் பொட்டன்சியேட் ஆகிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, தானாக தோன்றியதல்ல. மனிதர்களுடைய விஞ்ஞான அறிவு முதிர்ச்சியினால் உருவாக்கப்பட்டது, பொட்டன்சியேட் பண்ணப்பட்டு அதனுடைய சக்தியை பல மடங்கு அதிகரித்து அதை உருவாக்கினார்கள். அது இப்பொழுது தன்னை மாடஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதான் நடக்க போகுது. மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளாலேயே இந்த தேசம், இந்த பூமி அழிக்கப்படும். தேவனுடைய கோபம், அதை அவர் அனுமதித்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னும் ஒரு அடையாளத்தை கூட சொல்லிடுறேன். ஜனங்கள் விடுவிக்கப்படுகிற காலம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதற்காகத்தான் அந்த 2 அடையாளத்தை சொல்றேன். இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கு. ஆனால் ஒரு அடையாளத்தோடு இதை சாட்சி உறுதிப்படுத்த முடியாது. அதுக்காக இன்னும் ஒரு அடையாளத்தை கூட சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்றைய உலக தீர்க்கதரிசிகள், உலக அப்போஸ்தலர்கள், லட்சோபலட்சம் மக்களை தங்களை பின்தொடர செய்திருக்கின்ற அநேக பிரபல பிரசங்கியார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் யாரையும் பெயர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரையும் குற்றம் சுமந்திருக்காக சொல்லலை. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பிடித்த உங்களுடைய வெல்விசேஷா இருக்கிற எந்த ஊழியக்காரனையும் நான் குற்றம் சுமத்துவதற்காக சொல்லலை. ஆனால் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? பரிசுத்த ஆவி பின்மாறி மழை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்க கூட்டங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அலைபுரண்டு இறங்கி வருகிறார், எழுப்புதலின் ஆவி ஊற்றப்படுகிறது என்று சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள். இதுவரையிலும் பின்மாறி வேதாகமம் முன்னுரைக்கின்ற யோவேல் புஸ்தகம், சகரியா புஸ்தகம் முதலான வசனங்களிலே, தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பின்மாறி மழையாக பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஊற்றப்படவில்லை, இறங்கி வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். யாவரும், நீங்கள் அனைவரும் விரும்புகிற பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் நம்முடைய இந்த பூமிக்கு வருவார், நம்முடைய ஆலயத்துக்கு வருவார். யார் யாருடைய சரீரங்களை, யார் யாருடைய இருதயங்களை, யார் யாருடைய ஆத்துமாக்களை தம்முடைய ஆலயங்களாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக, அவர்களை பரிசுத்தமாக்குவதற்காக, அவர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் வருகிறார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியையும் 1ஆம் வசனத்தினுடைய முதற் பகுதி நிறைவேறி முடிந்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை, அவர் வந்துவிட்டார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற தூதன் யோவான் ஸ்நாபகன் வந்துவிட்டான். அதனுடைய பிற்பகுதியையும் 2ஆம் அதிகாரத்தை 3ஆம் அதிகாரத்தை 2ஆம் 3ஆம் வசனங்களை உங்களுக்கு வாசித்து விட்டுறேன். ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கேன். உடன்படிக்கையின் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர், எது புது உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் வருகிறார், அவர் தான் சொல்றார். நல்லா புரிஞ்சுங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவி புத்திரர்களை சுத்திகரித்து அவர்கள் தன்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு, அவர்களை நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவருக்கு முன்பாக அக்னி பட்சிக்கும். அவருக்கு முன்பாக பெருங்காற்று வரும். பூமி அசையும். ஆத்துமாக்கள் நடுங்குவார்கள்.
நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வருகிறார். இந்த போலி பிரசங்கிகள் இவைகளை உங்களுக்கு கற்பிப்பதில்லை. அவர் சொன்ன அக்னி அபிஷேகம் உபத்திரவ காலத்திலே, அக்னி அபிஷேகம் என்பது உபத்திரவம், சிலுவை பாடுகள், உங்களை புடமிட்டு உருக்கி சுத்திகரிப்பார். அவர் வருகிறார், வரப்போகிறார். இதற்கு இன்னும் ஒரு ஆதார வசனத்தை கூட உங்களுக்கு சொல்றேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திற்கு வாருங்கள், உங்கள் வேதாகமத்தை கரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை படியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். ஏன்னா ஒரே நேரத்தில் என்ன செய்யுமா? வானமும் பூமியும் வட்டாந்தரை வனாந்தர நிலங்களும் இந்த சமுத்திரமும், சமுத்திரத்தில் தான் பூமி நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் ஆதார விசைகள், ஈர்ப்பு விசைகள் ஆகாயத்திலே வானத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஈர்ப்பு விசைகள், ஆதார விசைகள் அல்லது ஈர்ப்பு விசைகள் வானத்தின் கோளங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் மொத்தம் வாசிக்க போறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். ஒருவனும் தப்பி போக முடியாது. பூமியில் இருக்கிற 4600க்கு அதிகமான ஜாதிக்காரர்களும் 4600க்கு அதிகமான பாசைக்காரர்களும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் அங்க நிக்க முடியாதவருக்கு முன்னாடி. நான் மேல் ஜாதிக்காரன், இவன் தீண்டத்தகாதவன், இவன் ஜாதியே இல்லாதவன் என்று சொல்றவன் எல்லாம் அங்க நிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய பார்வையில் நீ உயர்ந்த ஜாதிக்காரனும் தீண்டாதவனும் எல்லாம் ஒன்றுதான். இந்த 4600 ஜாதிகளுக்குள்ள எல்லா பயலும் வந்துருவான், எவனும் தப்பி ஓட முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். எல்லோரும் மெய்யான ஒரு தேவனை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். வேறு வேறு மதங்களாக இருக்கலாம், வேறு வேறு இனங்களாக இருக்கலாம், வேறு வேறு சமய பிரிவுகளிலே இருக்கலாம், பல ஆயிரம் பல கோடி 33 கோடி தேவர்களை வழிபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாரும் விரும்புகிறார்கள் மெய்யான உண்மையான ஒரு கடவுள் ஒருவர் உண்டு, இறைவன் ஒருவர் உண்டு. அவர் எப்போது வருவார், இந்த அநியாயங்களுக்கு முடிவு உண்டாக்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் வருகிறார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று சொல்கிறார். எந்த ஆலயத்தை? இந்த பூமியிலே கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்களை அல்ல, மனித கரங்களால் கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்களை அல்ல, மனித தேவன் வாசம் பண்ண விரும்புகிற ஆலயங்களாகிய அவருடைய கரத்தினாலே பூமியின் ஒளிப்பிடங்களிலே மறைவிடங்களிலே, அதாவது உங்கள் தாயின் கருவறையிலே உங்களை உருவாக்கி படைத்த கர்த்தராகிய தேவன் தமக்கென்று ஒரு ஆலயத்தை உங்கள் இருதயங்களிலே வைத்திருக்கிறார். இருதயம், ஆத்துமா, மனது, உள்ளம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, அந்த ஆத்துமா தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் அவர் வருவார். அந்த ஆலயத்தை, உங்களுடைய உள்ளான மனித ஆத்துமாவை, உங்களுடைய உள்ளான இருதயத்தை அவர் தம்முடைய மகிமையினாலே நிரப்புவார். அதான் சொல்றார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீ பொன்னை வெறுக்க வேண்டாம், பொன்னை ஆபரணமாக அணிவதற்கும் நீ தயங்க வேண்டாம். பொன்னின் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சொத்துக்கும் பணத்துக்கும் கொடுக்காதே. அதை விக்கிரகமாக்கி கொள்ளாதே, விக்கிரகமாக உன் உள்ளத்திலே வைத்துக் கொள்ளாதே. உன் இருதயம் தேவனுக்குரியது. உன் இருதயம் தேவனாகிய கர்த்தர் வாழுகின்ற ஆலயம்.
அந்த ஆலயத்தை அவர் மகிமையினால் நிரப்புவதற்காக மகிமையின் பிரகாசம், சூரியன் எரிந்து பிரகாசிக்கிற சூரியனுடைய மகிமையை போல உன்னுடைய இருதயம் மகிமையாக ஜொலிக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருதயத்தை, உன் இருதயத்தை அவருக்கு கொடு. என் இதயத்திற்குள்ளே வேறு எந்த விக்கிரகத்தையும் வைத்துக் கொள்ளாதே. உலகத்தின் எந்த ஆசாபாச இச்சைகளும், பணமும், சொத்தும், பொன்னும் எதுவும் உன் இருதயத்தை நிரப்ப முடியாது. அந்த இருதயத்திற்குள்ளே சராசரங்கள் அனைத்தையும் வைத்திருக்கிறார். சகரியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, வானத்தை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனிதனுடைய ஆத்துமாவை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் உன் இருதயத்திற்குள்ளே, உன் ஆத்மாவுக்குள்ளே பிரபஞ்சம் அனைத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அது ஒரு வெட்ட வெளியாக இருக்கிறது. இந்த ஆகாய விரிவு எப்படி வெட்ட வெளியாக இருக்கிறதோ, எல்லையற்றதாக இருக்கிறதோ, அதன் துவக்கத்தையும் முடிவையும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரந்து விரிந்த எல்லையற்ற பெருவெளி அது. அதுதான் உன்னுடைய மனம், அதுதான் உன்னுடைய ஆத்துமா, அதுதான் உன்னுடைய உள்ளம். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்டிவ் ஏரியா, மன வெளி ஒளி திரை, எல்லையற்ற கணக்கிலடங்காத எல்லையற்ற பெருவெளி, ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை உன் மனவெளி ஒளித்துறையாகிய உன் உள்ளான ஆத்துமா, உன் உள்ளான இருதயம், உன் உள்ளான மனது ஒரு எல்லையற்ற வெற்றிடம், பெருவெளி. அந்த எல்லையற்ற பெருவெளியாகிய அந்த வெற்றிடத்தை உலகத்தின் எந்த ஆஸ்திகளும், இப்பிரபஞ்சத்தில் செயல்படுகின்ற எந்த தேவர்களும் உன்னுடைய இருதயமாகிய வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. அது ஒரே ஒருவரால் மட்டுமே, எங்கும் நிறைந்திருக்கிறவராகிய தம்மிலிருந்து தாமே சகலவற்றையும் படைத்து பிரபஞ்சத்தையும் உண்டாக்கி அந்த பிரபஞ்சத்தை உன் இருதயத்திற்குள்ளே வைத்து உனக்குள்ளே ஒரு ஆத்துமாவை, உன்னுடைய நிஜ வடிவ தோற்றத்தை உனக்கு உண்டாக்கி உனக்கு ஜீவனை தந்த தேவனாகிய கர்த்தர், பரம்பொருளாகிய தேவன், பரமாத்மாவாகிய கடவுள் உன் இருதயத்திற்குள்ளே தான் வாசம் பண்ணுவதற்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தை இவ்வுலகத்தின் எந்த பணத்தாலும், பல ஆயிரம் கோடி பணத்தாலும், பல ஆயிரம் ஏக்கர் சொத்துக்களாலும், பல ஆயிரம் கிலோ தங்கத்தாலும், வெள்ளியாலும், பொன்னாலும், வைரத்தாலும், வைடூரியத்தாலும் நிரப்ப முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை தவிர, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்றும் 3 நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த பரம்பொருளாகிய தேவனை தவிர, இறைவனை தவிர, பரமாத்மாவாகிய கடவுளை தவிர வேறு எதுவும் உன்னுடைய மனவெளி ஒளித்திரையாகிய எல்லையற்ற வெற்றிடமாகிய அந்த பெருவெளியை நிரப்ப முடியாது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இங்கே சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார்? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விடத்திலே அவர் எப்பொழுது உன்னுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வருகிறாரோ, உன்னுடைய இருதயம் எப்பொழுது தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய வீடாக, தேவனுடைய வாசஸ்தலமாக மாற்றப்படுகிறதோ, அப்பொழுது இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். நீ கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சிருந்தாலும், நீ ஏக்கர் கணக்கில் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தாலும், பல லட்சம் கோடி பணத்தை, கம்பெனிகளை முதலாளியாக இருந்தாலும் உனக்கு மன சமாதானம் இல்லை. நீ சமாதானத்துக்காக, ஆத்ம திருப்திக்காக, ஆத்ம நிம்மதிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ விரும்புகிற அந்த நிம்மதியை தேவன் உனக்கு தருவார். எப்பொழுது உன்னுடைய இருதயம், உன்னுடைய ஆத்மா அவருடைய வாசஸ்தலமாக மாறுகிறதோ, அவர் தங்குகின்ற வாழுகின்ற வீடாக மாற்றப்படுகிறதோ, அவர் வாழுகின்ற ஆலயமாக மாற்றப்படுகிறதோ, அப்பொழுது அங்கே சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வானமும் பூமியும் அசைக்கப்படுகின்ற போது, நான் அந்த பகுதி, அந்த 6வது வசனத்தை கொஞ்சம் கூட வளர்க்கிறேன். வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படுகின்ற போது, அசைய செய்கின்ற போது,
பூமியினுடைய ஆதார விசைகள் நான்கும் ஆகாயத்திலிருந்து தடுமாறும். பூமி தன்னிடத்திலிருந்து அங்குமெங்கும் அசையத் தொடங்கும். சமுத்திரம் குலுக்கப்படுகிற போது பூமியினுடைய அஸ்திவாரங்கள் சமுத்திர ஜலத்தின் அடியிலே போடப்பட்டிருக்கிறது. 5 மாபெரும் பாறை தட்டுக்கள், அதாவது சுனாமி வந்தபோது குலுக்கப்பட்டதே, உடைக்கப்பட்டதே, அந்த சுனாமி வரும்போது அந்த பாறை தட்டுக்கள் அசைக்கப்பட்டது, குலுக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அதை குலுக்கும் போது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசத்தின் தென்கோடி, தமிழ்நாட்டின் தென்கோடி, மேற்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலை இருக்கிறதே, குற்றால மலைகள், மகேந்திரகிரி, குற்றாலம், பொதிகை. இந்த பொதிகை மலைதான், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான் எது? பூமியினுடைய தூணாதாரம். வேதாகமம் சொல்லுகிறது, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எங்கேயும் ஓடி ஒழிக்க முடியாது. மலைகளில் குகைகளில் பழித்துக் கொண்டாலும், பூமியை மண்ணை தோண்டி உள்ளே நிலவரைகளை ஏற்படுத்தி அங்கே பதுங்கி இருந்தாலும் தேவன் அங்கே பாம்புகளை கட்டளையிடுவார் உங்களை கடிப்பதற்கு. கொள்ளை நோய் மட்டுமில்ல, தேள்களை கட்டளையிடுவார். எங்கேயும் ஓடி ஒழிக்க முடியாது. அந்த மலையை பொதிகையை அடி என்றார். அதை அடித்தவர்களுடைய எல்லாருடைய சிரசின் மேல் உடைத்து போடு என்கிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வேணும்னா அதையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொஞ்சம் செய்தி கொஞ்சம் நீண்டு போகும், அவ்வளவுதான். சொல்றதுக்கு எனக்கு தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை. அதை உங்களுக்கு விவரிக்கிறேன், வாசிக்கிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். ஆண்டவர் எங்க நிற்கிறாரு? பலிபீடத்திலே, வானத்திலே நிற்கிறார். அவர் நீ வாசல் நிலைகள் அசையும்படி. எதனுடைய வாசல் நிலைகள்? இந்த பூமியினுடைய தூணாதாரங்கள் அல்லது அதனுடைய வாசல்கள் அசைக்கப்படும்படி பொதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொண்டு போடுவேன். பட்டயம் கொள்ளை நோய். பட்டயம் என்னது? கொள்ளை நோய். யுத்தம் அல்ல, யுத்தத்தையும் சேர்க்கும். பட்டயம்னா வாளும், வெட்டுகிற வாளும் பட்டயம்தான், கொள்ளை நோயும் பட்டயம்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொண்டு போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறி சூரிய சந்திர செவ்வாய் கோளங்களிலே கொண்டு போய் தங்களுடைய வாசஸ்தலங்களை நிலைநிறுத்தினாலும் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நான் சொல்ல வந்ததை சொல்றேன். பூமியினுடைய தூணாதாரம், the earth, pillars of the earth. ஆங்கில வேதாகமம் சொல்லும் இந்த ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, the pillars of the earth are pillars of the temple. நீங்கள் டெம்பிள்னு எடுத்தாலும் சரி, இந்த பூமி தேவனுடைய மனிதர்கள் குடியிருப்புக்காக கொடுக்கப்பட்ட வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்திலே மனுஷர் மத்தியிலே தேவன் தங்கி இருக்க விரும்புகிறார். அப்படின்னா அந்த பூமி தேவனுடைய வாசஸ்தலம் தானே. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வாசஸ்தலம் தானே. அப்ப டெம்பிள், ஆலயம், கோவில், அதனுடைய தூணாதாரத்தை அடித்து பெயர்த்து போட சொல்லுகிறார். புரிஞ்சுக்குங்க. இந்த பூமியினுடைய தூணாதாரம் குலுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. வானம் அசைக்கப்படுகிறது. பூமியினுடைய ஆதார ஈர்ப்பு விசைகள் 4ம் ஆகாய மண்டலம் குலுக்கப்படுகின்ற போது அங்கே அது தள்ளாட தொடங்குகிறது. உங்களுக்கு தான் தெரியுமே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசைகள். ஒவ்வொரு கோளங்களுக்கும் ஈர்ப்பு விசைகள் இருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த பூலோகத்தினுடைய, இந்த பூமி உருண்டையினுடைய ஈர்ப்பு விசைகள் வானத்தில் இருக்கிற, ஆகாயத்தில் இருக்கிற கோளங்களுடைய ஈர்ப்பு விசைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. வானம் குலுக்கப்படும் போது இந்த பூமி தள்ளாட தொடங்கும்.
சமுத்திரம் கொலுக்கப்படும் போது பூமியினுடைய தூணாதாரம் கோடிக்கல் அதனுடைய மூளைக்கல் அசைய தொடங்கும். அப்ப பூமி என்ன ஆகும்? வெட்டாந்தரை கொலுக்கப்படுகிறது. அப்ப பூமி அங்கும் இங்கும் தள்ளாடும். நல்ல பெருங்காற்று மழைக்காலங்களில் சின்ன சின்ன வீடுகள் குடிசைகள் காற்றிலே பறக்கிறது போல பூமி பறக்க தொடங்கும், அங்கும் இங்கும் தள்ளாடும். அப்ப நீங்க சம்பாதிச்சு வச்சதெல்லாம் எங்க போகும்? உங்களுடைய கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் எல்லாம் எங்க போகும்? உங்களுடைய இந்த பூமியில் இருக்கிற விக்கிரக தோப்புகள் எல்லாம் எங்கே செல்லும்? எல்லாம் தவிடுபடி ஆயிரும், சின்ன பின்னமாயிடும். எங்க போய் ஒழிப்பீங்க? அதைத்தான் சொல்லுகிறார். இன்னும் வாங்க சொல்றேன். ஏசாயா 13ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ஆபத்து காலம் கொள்ளை நோய் மட்டுமல்ல, கொரோனா கொள்ளை நோய் யுத்த நெருக்கடிகள் அல்ல மட்டுமல்ல, இன்னும் இருக்கு. அதை தான் இங்க சொல்றேன். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வாங்க. ஏசாயா 13:13. இது நிமித்தம், அதாவது அந்த காலத்தில் வேற ஒரு காரியத்தையும் அவர் செய்துட்டு இருப்பாரு. அதான் மல்கியா தீர்க்கதரிசியின் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிச்சு காட்டினேன். அதை இங்கேயும் சொல்லியிருக்காரு. புருஷனை பசும் பொன்னிலும், அவர் எதுக்கு வர்றாரு? 11ஆம் வசனத்தை, அதாவது 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கூடாதிருக்கும். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ராசி மண்டலங்கள் வேதாகமம் கற்பிக்காத ஒன்றை சாஸ்திரங்கள் சொல்லவில்லை, புராணங்கள் சொல்லவில்லை, விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவில்லை. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கூடாதிருக்கும். அப்படின்னா வானமண்டலங்கள் குலுக்கப்படும், பூமி அந்தகாரப்படும், எந்த வெளிச்சமும் இருக்காது. அதான் வரப்போகுது ஆபத்து காலம். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கூடாதிருக்கும். அப்ப என்ன இருக்கும் பூமியில்? எப்படி இருக்கும் பூமி? மகா இருண்டு போய் இருட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கு தாளாடி குலுங்கிக்கிட்டே இருக்கும். அதான் நான் ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். 40 நொடிகள், நொடிகளுக்கு ஒரு முறை, 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை, 40 நொடிகள் வீதம் 40 தரம் பூமி குலுங்கும். பூமி மட்டுமில்லை, இந்த வேதவசனங்களின்படி வானம் குலுங்கும், பூமி குலுங்கும், சமுத்திரம் குலுங்கும், வெட்டாந்தரை குலுங்கும். 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை. வேணுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை, 40 நொடிகள் வீதம், 40 செகண்ட்ஸ் வீதம் 40 முறை குலுங்கும். சுமார் ஒரு நாள் 24 மணி நேரங்கள் இந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுங்கி கொண்டே இருக்கும். எங்கே ஓடி ஒளிய போகிறீர்கள்? அந்த நாள் இருண்ட நாள், அந்த நாள் அந்தகாரத்தின் நாள், அந்த நாள் ஆபத்து காலத்தின் நாள் வரப்போகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருப்பம் இருந்தால் கேளுங்கள், இல்லைன்னா இவனுக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் கவலைப்படவே மாட்டேன். நீங்க பைத்தியம் சொன்னாலும் சரி, சைக்கோன்னு சொன்னாலும் சரி, மெண்டல்னு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு கற்பிக்கப்பட்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். காலமும் நேரமும் கூடி வரும்போது தேவன் தம்முடைய வேளையிலே இவைகளை நடப்பிப்பார், அன்று நீங்கள் காண்பீர்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், அவர் எதுக்கு வருகிறார்? பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். அக்கிரமத்திற்கு முடிவு உண்டாக்கும்படியாக வருகிறார். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நடந்தேறிக் கொண்டிருக்கிற நீதிகள், அக்கிரமங்கள், அருவருப்புகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், பொய்கள், புரட்டுக்கள், பித்தலாட்டங்கள், ஏமாற்றுக்கள், வஞ்சகங்கள், கொலைகள், கொள்ளைகள், திருட்டுக்கள், இவைகளுக்கெல்லாம் முடிவு உண்டாக்க வருகிறார். அவர் அதான் சொல்கிறார், பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை, அடுத்த வசனம், புருஷனை பசும் பொன்னிலும். பசும் பொன் எப்படி இருக்கும்? சூரிய வெளி பட்டால், வெளிச்சம் படும்போது அது பிரகாசிக்கும். புருஷன் பசும் பொன்னை போல இருக்க வேண்டுமா? மனுஷனே, மனுஷியே, நீ தேவனுடைய பிள்ளையாக
தேவனுடைய சமூகத்திலே ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, ராஜகுமாரர்களாக, ராஜகுமாரத்திகளாக நீங்களும் நானும் வாழ விரும்பினால் நீங்கள் பசும் பொன்னை போல பிரகாசிக்க வேண்டுமாம். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். பசும்பொன் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே பொன்னாபரணங்கள், இந்த பொன்னாபரணங்களை சுத்தமாக துலக்கி புதிய பொன்னாபரணத்தை எடுத்து வெயிலிலே வைத்து பாருங்கள். சூரிய ஒளி பிரகாசிக்கின்ற போது அது எப்படி பிரகாசிக்கிறது, பிரதிபலிக்கிறது என்பதை. பசும்பொன் ஒப்பீரின் தங்கம் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. 1000 கேரட். நீங்க இப்ப பயன்படுத்துகிற தங்கம் என்ன? 18 கேரட் அல்லது 24 கேரட். இந்த தங்கம் தானே பயன்படுத்துகிறீர்கள் பொன்னை. ஆனால் ஒப்பீரின் தங்கம் 1000 கேரட். அது எப்படி இருக்கும்? மிக மேன்மையானது. புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இதுல மனுஷனை மட்டும் புருஷனை மட்டும் சொல்லி இருக்குன்னு பெண்கள் நினைக்க வேண்டாம். தேவனுடைய பார்வையிலே எல்லாரும் தேவதூதர்களை, தேவகுமாரர்களை போல் இருக்கிறீர்கள். அங்கே ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் இல்லை. இது எல்லாருக்கும் தான். மனித குலம் அனைத்திற்கும் சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால், அதாவது ஒருபுறம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒருபுறம் வானத்தையும் அக்கிரமத்திற்கு முடிவுண்டாக்கப் போகிறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் குலுக்கப் போகிறார். அப்பொழுது நிலை எப்படி இருக்கும்? இந்த பூமி எதிர்ச்சிகளும் நிலநடுக்கங்களும் நீங்கள் பார்க்கிறது இதுவரையிலும் பார்த்தது போல அல்ல. இனி பார்க்க போகிற நிலநடுக்கம், பூமி எதிர்ச்சி, வானமும் பூமியும் சமுத்திரமும் சேர்ந்து குலுக்கப்படுகிறதை காணப்போகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் இந்த ஆபத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே தேவன் மனிதனை, உன்னையும் என்னையும், அன்பு சகோதரியே, சகோதரனே, தகப்பனே, தாயே, பிள்ளைகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், உங்களுடைய என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது என்றால், பசும் பொன்னிலும் ஒப்பீரின் தங்கத்திலும் அதிகமாக மகிமை அடையத்தக்கவர்களாய் உங்களை மாற்றிக் கொண்டிருப்பார். உங்களை புத்துருவாக்கம் செய்து கொண்டிருப்பார். உங்களை மாற்றுருவாக்கம் செய்து கொண்டிருப்பார். பொன்னை போல, வெள்ளியை போல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் அதான் இம்பார்ட்டன்ட். எல்லா வசனங்களும் இம்பார்ட்டன்ட் தான், மிக முக்கியமானவையே, முக்கியத்துவம் வாய்ந்தவைகளே. இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால், உக்கிரம்ங்கிறது கடுங்கோபம், அவருடைய மகா உக்கிர கோபம், கடுங்கோபத்தினால், அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். இந்த வசனத்துக்கு ஒப்பான வேறு பல வசனங்கள் இன்னும் ஏசாயா, ஆமோஸ், ஆகாய், வெளிப்படுத்துதல், இப்படிப்பட்ட அதிகாரங்களிலே, வசனங்களிலே, புத்தகங்களிலே இருக்கிறது. தேடி படித்து பாருங்கள். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் போயிட்டே இருக்கும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன் 3 மணி நேரம், 4 மணி நேரம். அதுக்கு கவலைப்பட மாட்டேன். ஆனால் உங்களுக்கு இந்த செய்தியை கவனிப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும். அதனால சொல்றேன். அவர் சொல்லுகிறார், கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். இப்ப புரியுதா? வானத்தை எதற்கு அதிர பண்ணுகிறார்? சமுத்திரத்தை எதற்கு குலுக்குகிறார்? பூமியை எதற்கு நடுங்க செய்கிறார்? புரியுதா? பூமி தன் இடத்தை விட்டு அசையும்படி பெயர்த்து போடப்படும். அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் பல வசனங்கள் ஏசாயா புத்தகத்திலே இருக்கு. 25ஆம் அதிகாரத்திலே இருக்கு, 31ஆம் அதிகாரத்திலே இருக்கு, ஏசாயா 3ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியிலே இருக்கு. பூமி ஒரு குடிலை போல, ஒரு குடிசையை போல பெயர்த்து போடப்படும். அப்பொழுது விக்கிரக தோப்புகள் எல்லாம் கட்டோடு அழிந்து போகும். வெள்ளியும் பொன்னும் விக்கிரகங்கள் இவைகளால் செய்யப்பட்டவைகளை எல்லாம் தூக்கி தூர வீசிட்டு போடுவாங்க. உங்கள் பெட்டியில கிலோ கணக்கில் சேர்த்து வச்சிருக்க தங்கத்தை எல்லாம் தூக்கி தூர வீசி வைக்கிறார் அவரு. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். எதையும் சேர்த்து வைக்க வேண்டாம், இது உங்களுக்குரியவை அல்ல. இவைகளை நீங்கள் அனுபவிக்கும் காலம் இல்லை, ஆபத்து காலம் வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இக்காலத்திலே வேறொரு காரியம் நடைபெற போகிறது. என்ன? அது நான் வேணும்னா இந்த செய்தியில சொல்றேன், நேரம் போயிட்டே இருக்கும், விட்டுறேன். நான் அடுத்த இன்னொரு செய்தியில் அதை தர்றேன். அவர் சொல்லுகிறார், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அக்காலத்திலே, இந்த ஆபத்து காலத்தின் மத்தியிலே,
இந்த மாபெரும் ஆபத்து காலம் தோன்றி இது நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே என்று அந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படுகிறதோ, நான் ஏற்கனவே சொன்னேன், 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை 40 நொடிகள் வீதம் 40 முறை இந்த பூமி குலுக்கப்படும், வானம் குலுக்கப்படும், சமுத்திரம் குலுக்கப்படும். சுமார் 24 மணி நேரங்கள், ஒரு நாள் முழுவதும், இரவும் பகலும் ஒரு நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சம் குலுக்கப்படுகிறது. அப்பொழுது அதை தடை செய்வதற்காக, அதை நிறுத்துவதற்காக தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். அது எப்படி தடை செய்யப்படும்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் அதை தடுக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதையும் கூட சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த செய்தியை முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படித்து பாருங்கள். இது எப்படி தடுக்கப்படும்? எப்பொழுது மீட்பின் காலம் ஆரம்பமாகும்? நான் எதுக்காக சொல்றேன்னா, மற்றதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த புஸ்தகத்தில் பெயர் எழுத தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியாகிய அப்பொழுது காலத்திலே புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இதை நீங்கள் அடையாளமாக காண்பது எப்படி? என்ன புரிந்து கொள்ளுங்கள். அடையாளமாக நீங்கள் இதை கண்டுகொள்வது எப்படி? அதற்காக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அடையாள காலம் இது என்று ஆரம்பமாகும். அதற்கான அடையாளம் என்ன? அதான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு நான் ஏற்கனவே பல செய்திகள் கொடுத்திருக்கேன், எல்லாம் யூடியூப்ல இருக்கு. ஏன்னா இது பிரத்யட்சமாக இந்த செய்தியை திரும்பவும் ஒரு முறை தர்றதுக்கு காரணம், எச்சரிக்கிறேன், விழிப்படையுங்கள், உஷாராயிடுங்க, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக உங்கள் ஆத்துமாக்களை விற்று போடாதிருங்கள் என்கிறதுக்காக சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 1, 2, 3 ஆகிய வசனங்களை உங்களுக்கு சொல்லி நான் இந்த செய்தியை முடித்து விடுகிறேன். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, நான் சொன்ன ஏற்கனவே 4 தூதர்கள் 4 கோலங்களில் பூமியினுடைய ஈர்ப்பு விசைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அதை சார்ந்த அந்த கோலங்களை சார்ந்த 4 தேவகுமாரர்கள், தேவ தூதர்கள், மேலான அதிகாரம் பெற்றவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? அந்த வானம் குலுக்கப்படும் போது அவர்கள் தான் குலுக்குறாங்க. வந்து என்ன செய்யறாங்க? 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்றடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். என்னங்க, இப்ப ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்துருச்சு இல்லையா? புரியுதா? இது அடையாளம், முன் அடையாளம், முன் அறிவிப்பு. ஆக்சிஜன் பற்றாக்குறை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்றடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். நீங்களும் தான் நினைக்கிற மாதிரி இந்த பூமியிலே வீசிக்கொண்டிருக்கிற காற்று மட்டுமல்ல, அந்த காற்று முன்னுதாரணமாக ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதை இங்கே விஞ்ஞான உலகம், மருத்துவ உலகம் கண்டறிந்து சொல்லிவிட்டது. இங்கே சொல்லப்படுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவர்கள் அல்லாத இந்த பூமியை தங்களுடைய ஆதிக்கத்திலே கட்டி வைத்திருக்கிற மாயை என்கிற பிசாசினுடைய அந்தகார சக்திகள் 4, அந்த 4 அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமைகளையும் 4 கிரகங்களின் தலைவர்கள், தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய பிரதான தூதர்கள் வந்த அந்த 4 காற்றுகளையும் சாத்தானுடைய அந்தகார சக்திகள் 4ஐயும் தங்கள் கைகளிலே பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கொலை, 2வது வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கொலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நான் ஏற்கனவே சொன்னேன், வானம் குலுக்கப்படும் போது பூமி ஒரு குடிசையை போல தள்ளாட தொடங்கும். சமுத்திரம் குலுக்கப்படும் போது பூமியினுடைய தூணாதாரமாகிய மேற்கு தொடர்ச்சி மலை சமுத்திர ஜலத்திலே தள்ளாடும். பூமி அங்குமிங்கும் ஆடத் தொடங்கும், ஒரு குடிசை தள்ளாடுவது போல. ஒரு மரம் பெயர்ந்து வேரோடு பிடுங்கப்பட்டு தள்ளப்படுவது போல இந்த பூமி
பெயர்க்கப்படும், வேரோடு அதனுடைய தூணாதாரத்தோடு தூக்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது வானத்தின் 4 காற்றுகளையும் பிரபஞ்சத்தின் காற்று நீங்களும் நானும் சுவாசித்துக் கொண்டிருக்கிற காற்றின் பற்றாக்குறையும் அந்த நேரத்திலே வரும். அதுதான் மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆக்சிஜன் பற்றாக்குறை. அருமையானவர்களே, அந்த 4 தூதர்களையும் அவன் நோக்கி, நாம் 3வது வசனம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் நீங்கள் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலுது தேவனுடைய மகா பரிசுத்த வல்லமை உள்ளவராகிய தேவனுடைய ஆற்றல் மிக்க பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வல்லமை மிக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் யார் சுமந்து கொண்டு வருகிறான்? ஒரு தூதன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன்தான் முதல்ல என்ன செய்ய போறான்? 1,44,000 பேருக்கு அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். 1,44,000 தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் தூதர்களாக, சாட்சால் மனிதர்களாக இருப்பார்கள். சாட்சால் மனிதர்களாக இருப்பார்கள் அவர்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக தூதர்களாக இருப்பார்கள். அவர்களை முத்திரையிட்டு, இவர்கள் தான் இன்னார் இன்னார் தான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஜனங்களை, பூமியில் இருக்கிற தேவ ஜனங்களை தேவனுடைய ஆலயங்களாக, தேவனுடைய கோவிலாக, தேவனுடைய வீடாக, தேவனுடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களை வேறு பிரிப்பவர்கள் அவர்களே. இந்த பூமியில் இருக்கிற சுமார் 750 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் 250 கோடி பேர் தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள். நீங்களும் தான் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எண்ணிக்கை 1,44,000 பேர் மட்டும்தான் தேவ பிள்ளைகள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இவர்கள் பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் 750 கோடி இருக்கிறார்கள் என்றால் 250 கோடி ஜனங்களை தேவனுக்கென்று முத்திரையிட்டு வேறு பிரிக்கிற தேவனுடைய பணிவிடையாளர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த 1,44,000 பேர். அவங்கத்தான் அப்போதுதான் இந்த தேவனுடைய தானிய தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிற என்னது, அக்காலத்திலே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள். கடைசி கால எழுப்புதல், கடைசி கால பின்மாறி ஊற்றப்படுதல், கடைசி கால மீட்பின் பணி, குடும்பம் குடும்பமாக, பட்டணம் பட்டணம், கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக, தேசங்கள் வாரியாக, உலகமெங்கும் பூமி எங்கும், மலைகளிலும் குகைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் பட்டணங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல மக்களினங்களும், அங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பிச்சைக்காரன் ஏழை, குஷ்டரோகி, அவன் இவன், தீண்டத்தகாதவன், தாழ்த்தப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், உயர்ஜாதி மேல் ஜாதி, பிராமணன் பறையன் அப்படின்னு எல்லாம் அங்க என்ன இல்லை, வேறுபாடே இல்லை. அதுவரையில் இந்த பூமியில இந்த ஜனங்கள், இந்த ஜாதி பாசை, ஜாதிய காழ்ப்புணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். என்று அந்த பணி ஆரம்பமாகிறதோ அன்று ஜாதிகள் ஒழிக்கப்படும், அன்று பாசைகள் ஒழிக்கப்படும், அன்று பிரிவினைகள் ஒழிக்கப்படும். ஒரே ஒரு பிரிவினை இருக்கும், தேவனுடைய ஜனங்களுக்கும் சாத்தானுடைய ஜனங்களுக்கும் ஒரு பிரிவினை இருக்கும். தேவ ஜனங்கள் அனைவரும் வேறு பிரிக்கப்பட்டு தீர்ந்த பிற்பாடே அது 7 ஆண்டுகள் நடைபெறும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது 1 நாள் 2 நாள் பணி அல்ல. அந்த பணியை செய்கிறவர்கள் 1,44,000 பேர். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் பிற்பகுதியை நீங்கள் படித்து பார்க்கலாம். எந்த பகுதியிலிருந்து அதையும் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு நிறுத்திடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையிலும் படித்து பாருங்கள். ஒருவராலும் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், சகல கோத்திரங்களிலும், சகல ஜனங்களிலும், சகல பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணப்படக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும்
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த ஜனங்கள் யாருங்க? இந்த 1,44,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய தூதர்களும் மனிதர்களுமாய் நிற்கிற, மனிதர்களுக்கு முன்பாக மனிதனாகவும் தேவனுடைய ஊழியக்காரனாகவும் தேவனுக்கு முன்பாக தேவ தூதனாகவும் நிற்கிற இந்த 1,44,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் பூமியின் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். பூமியின் மாயையின் கட்டுகளில் இருந்து, சாத்தானுடைய மாய கட்டுகளில் இருந்து. மாயை என்பது பிசாசு, அந்தகாரம், இருள். பிசாசினுடைய மாய வலைகளின் கட்டுகள் அறுக்கப்படும் போது நான் சொல்லுகிற இந்த சத்தியங்கள் உங்களுக்கு வெளியே புலப்பட தொடங்கும். மறைந்திருக்கிற அனைத்து ரகசியங்களும் வெளிப்பட தொடங்கும். அன்று உங்களுடைய புத்தி தெளியும், அறிவடைவீர்கள். அன்று நீங்கள் இயேசுவே, நாங்கள் புறக்கணித்த இயேசுவே, நாங்கள் குத்தின இயேசுவே, நாங்கள் கொலை செய்த இயேசுவே, நாங்கள் கெட்ட வார்த்தைகளால் திட்டின இயேசுவே இரட்சகர், இவரே தேவன் என்று அறிக்கை செய்வீர்கள். அதுவரையில் இந்த விக்கிரகங்களைத்தான் வழிபட்டுக் கொண்டு கிடப்பீர்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நீங்கள் அந்த ஒருவராலும் எண்ணப்படக்கூடாத திரள் கூட்ட ஜனம். நான் சொன்னேனே, பூமியின் மக்கள் இனங்களில் 750 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் 250 கோடி ஜனங்கள் இங்கே வேறு பிரிக்கப்படுவார்கள். அந்த கூட்டத்தில் இருக்க போகிறீர்களா? அல்லது இந்த 1,44,000 ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களிலே ஒருவராக இருக்க போகிறீர்களா? நீங்கள் தீர்மானியுங்கள். நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற பரிசுத்தம் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். அதற்கேற்ற தூய்மை உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். நீங்கள் சுத்த பொன்னாக இருக்க வேண்டும், ஒப்பீரின் தங்கமாக இருக்க வேண்டும். 1000 கேரட் பவர் உள்ள 1000 கேரட் சுத்தமான தூய்மையான தங்கமாக இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா? பசும் பொன்னாக 24 கேரட் சுத்தமான தங்கமாக இருக்கிறீர்களா? என்றால் தான் ஊழியக்காரனாக முடியும். நானும் ஊழியக்காரன் அங்க போய் நின்று செய்ய முடியாது. நானும் தீர்க்கதரிசி, நானும் அப்போஸ்தலன், நானும் ஊழியக்காரன் அந்த பணியை செய்ய முடியாது. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவானும் யாக்கோபும் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பெயர் பெற்றவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் அந்த களைகளை நாங்கள் சென்று பிடுங்கி விடட்டுமா என்று கேட்டார்கள். வயலிலே என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது? கோதுமை அல்லது நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது. ஆனால் களைகளும் சேர்ந்து சாத்தானுடைய வித்துகளாகிய வலுசர்ப்பத்தின் வித்துகளாகிய களைகள் அங்கே நெல்மணிகளுக்கூட கோதுமைக்கு கூட வளர்ந்து பெருகி அவைகளை நெருக்கி கொண்டிருக்கிறது. இன்று உலகம் அப்படித்தானே இருக்கிறது. சாத்தானுடைய சந்ததிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நெருக்கம். வலது புறமும் இடது புறமும் அசையக்கூடாதபடி உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த களைகளை பிடுங்குவதற்கு அவர்கள் கேட்டார்கள், யோவானும் யாக்கோபும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களால் இது கூடாது. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் வந்து முதலாவது களைகளை பிடுங்கி கட்டுகளாக கட்டி அக்கினி கடலுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், சுட்டரிப்பதற்கு ஆயத்தப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களின் மத்தியிலிருந்து தேவ ஜனங்களை, அந்த நல்ல கோதுமைகளை, நல்ல நெல் பயிரை அவர்கள் அறுத்து அறுவடை செய்து களஞ்சியத்திலே சேர்ப்பார்கள். அது அவர்களுடைய பணி. இந்த பதர்களாய் போகின்ற பூமியில் 2 பங்கு ஜனக்கூட்டமாகிய களைகள், பூமியிலே இருக்கிற 750 கோடி ஜனங்களிலே 2 பங்கு 500 கோடி ஜனங்கள் யாரு? சாத்தானாகிய வலு சர்ப்பத்தினுடைய வித்துக்கள். மனுஷ கொலைபாதகனாகிய சாத்தான் வலு சர்ப்பத்தினுடைய மாய பிசாசினுடைய சந்ததிகள். இவர்கள் சங்காரத்திற்கு அழிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் மத்தியில் இருக்கிற 250 கோடி பூமியில் ஜனங்களில் 1/3 பங்கு அவர்களை இந்த 1,44,000 தேவ தூதர்களாகிய தேவகுமாரர்களாகிய கிறிஸ்துவின் உடன் சகோதரர்களாகிய கிறிஸ்துவின் உடன் ஊழியக்காரர்களாகிய ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்களோடு நிறைவாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை கொண்டு, சர்வ வல்லமையுள்ள தேவனை கொண்டு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை கொண்டு அவர்களை வேறு பிரித்து முத்திரையிட்டு வேறு பிரித்து
தேவ ஜனங்களாக மாற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எவரும் இன்றைக்கு நடைமுறைக்கு வர இருக்கிற, இனி இந்த உலகத்திலே நடைமுறைக்கு வர இருக்கிற சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையும், உலக சுகாதார கழகமும், உலக வங்கியும், இலுமினாட்டி என்கின்ற ஒரு அமைப்பும், அசீரிய அந்தி கிறிஸ்துவனுடைய தோன்றுகிற ஒரு அமைப்பு, அது அசீரியர்களுடையது. அசீரியன் அவனுடைய அமைப்பு இலுமினாட்டி 13 அங்கத்தினர்கள் கொண்ட உலகளாவிய ஒரு ரகசிய அமைப்பு. அதுதான் இன்று உலகத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையையும், உலக சுகாதார கழகத்தையும், உலக வங்கியையும், சகல ராஜ்யங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஒரு அமைப்பு இலுமினாட்டி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அசீரியர்களை சார்ந்தவர்கள். அவர்களை சார்ந்தவர்கள் அநேகர் இந்த இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உயர் பதவிகளிலே இருக்கிறார்கள், இந்த தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அதிகார வர்க்கத்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் அந்த டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வருகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிவிட்டது, அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையை தங்களுடைய கைக்கூலியாக வைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2030 ஆண்டிற்குள்ளாக, 2028, 2030 ஆண்டுகளுக்குள்ளாக, அதாவது இன்னும் வரப்போகிற இந்த காலத்திற்குள்ளாக உலகம் அனைத்தும், சகல நாடுகளும் டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்தாக வேண்டும். இந்தியாவும் அதற்கான முனைப்பிலே தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் கரன்சியிலே நீங்கள் அங்கத்துவம் பெற்றீர்கள் என்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை மோதிரத்தை, முத்திரை அடையாளத்தை பெற முடியாது. டிஜிட்டல் கரன்சி இன்னைக்கு இருக்கிற நோட்டு, பணம் இன்னும் செல்லுபடியாகாது. ரூபாய், ருப்பியா, காயின், இது ஒன்றும் செல்லுபடியாகாது. அதான் அந்த அடையாள முத்திரை, RFID முத்திரை வரப்போகிறது. அது வரும்போது டிஜிட்டல் கரன்சி இருக்கிறவன் மட்டும்தான் விற்க முடியும், வாங்க முடியும். அதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அந்த முத்திரையை வாங்காத ஒருவனும் தன்னுடைய பொருளை பொது சந்தையிலே விற்கவும் முடியாது, தனக்கு தேவையானவைகளை பொது சந்தையில் இருந்து வாங்கவும் முடியாது. அது எல்லார்கிட்ட இந்த RFID முத்திரை இருக்குந்தாகணும். அந்த டிஜிட்டல் கரன்சி இருக்கணும். அவங்க அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான். உன்கிட்ட டிஜிட்டல் கரன்சி உனக்கு அக்கௌண்ட்ல இல்லைன்னா நீ அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டால் உன்னுடைய அக்கௌண்ட்ல அரசாங்கம் பணத்தை போடும். அதான் சொன்னானே, உங்க எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் 25 லட்சம் ரூபாய் அல்லது 15 லட்சம் ரூபாய் உங்க எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் வந்துடும். அதைத்தான் செய்ய போறான். அது இப்ப செய்ய மாட்டான், தரமாட்டான். 15 பைசா தரமாட்டான். உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க பணத்திலிருந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை 177 ரூபாய் எடுத்துக்கிட்டே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதைத்தான் இந்த இந்திய தேசமும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே. நீங்கள் வங்கிகளிலே பணியாற்றுகிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய பணத்தை அனைத்தையும் கோடிக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே வங்கிகளிலே சேர்த்து வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். உடைய நில உடைமைகளை, தங்கங்களை, எண்ணெய், வைரத்தை, வைடூரியத்தை வங்கிகளில் லாக்கர்களிலே வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் ஒன்றும் உங்களுக்கு சொந்தமல்ல. நீங்கள் அந்த முத்திரை, RFID முத்திரை, அந்த டிஜிட்டல் கரன்சி செயலாக்கத்திற்குரிய அந்த RFID முத்திரையை பெற்றுக்கொள்ளாத பட்சம் அது எப்பொழுது வந்துவிடும்? இந்த RFID முத்திரை, இந்த டிஜிட்டல் கரன்சி 2030 ஆண்டிற்குள். இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய திட்டம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் நெட்ல போய், கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, அங்க இருக்கு எல்லாமே. எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளுக்கு நீங்கள் அடிபணிந்து விட்டால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலினால் போடப்படுகிற முத்திரை உங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தரிப்பிக்கப்படுகிற, நெற்றியிலே தரிப்பிக்கப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, இவன் கிறிஸ்துவின் சகோதரன், கிறிஸ்துவின் சகோதரி என்று போடப்படுகிற அந்த முத்திரை அடையாளத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த காலம்தான் இது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு சபை மீட்டெடுப்பு, சபை சுத்திகரிப்பின் காலம், தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிற காலம். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, இந்த தொழுவத்திலே மட்டுமல்ல வேறே தொழுவங்களிலும் எனக்கு அநேக ஆடுகள் உண்டு. அநேக தொழுவங்கள் இருக்கிறது. அந்த தொழுவங்கள் எல்லாம் சகல ஜாதிகளும், எல்லா அந்த தொழுவங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே மட்டுமல்ல, வேறே தொழுவங்களிலும் எனக்கு அநேக ஆடுகள் இருக்கிறது.
நான் அவைகளையும் கூட்டி சேர்க்க வேண்டும், அவர்களையும் மீட்டெடுக்க வேண்டும், அவர்களையும் அந்த சமுதாய கட்டுகளில் இருந்து, அந்த தொழுவங்களில் கட்டப்பட்டிருக்கிற அந்த மாயையின் கட்டுகளில் இருந்து, அந்த ஜாதிய கட்டுகளில் இருந்து, அந்த பாசைகளின் கட்டுகளில் இருந்து, இந்த பிசாசின் மாய வலைகளில் இருந்து கட்டவிழ்த்து நான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும் என்றார். புரிந்து கொள்ளுங்கள். சமுதாய கட்டுகள், ஜாதிய கட்டுகள், பாசைகளின் கட்டுகள் அனைத்தும் அந்த நாளிலே என்று மீட்பின் பணி தொடங்கப்படுகிறதோ அந்த நாளிலிருந்து தகர்ந்து போகும். நீ எங்கே நிற்கப் போகிறாய் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் அன்பு சகோதரனே, சகோதரியே. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி அதைத்தான் சொல்கிறது. அக்காலத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் பெயர் எழுதப்பட்ட சொல்லப்படல, அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார். நான் 2 வார்த்தையை கூட சேர்த்து பேசுகிறேன். ஜீவ புஸ்தகத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றத்திற்கு முன்பே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்களுக்கு ஒரு பெயர் அவர் நியமித்திருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவுக்கு, நிஜ வடிவத்திற்கு, தேவனுடைய பிள்ளையாக உனக்கு ஒரு பெயர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த பெயரிலே நீங்கள் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த பெயர் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். யாருடைய ஜனங்கள்? தானியேலுக்கு சொல்லப்பட்டது உன் ஜனங்கள் என்று. இது கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்துவின் ஜனங்கள். இவர்களையும் நான் என்னுடைய ஜனங்களாக நினைத்துத்தான் சொல்லுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவ அல்ல, நான் தானியேலும் அல்ல. என் ஜனங்கள் என்று, உன் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதென்றால் தேவனுடைய ஜனங்கள். நானும் தேவனுடைய ஜனங்களில் ஒருவன். அந்த உறுதிப்பாடும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. நான் அன்று தேவனுடைய சபையை, தேவனுடைய ஜனங்களை வேறுபிரிக்கிற அந்த ஊழியக்காரர்களுடைய கூட்டத்தில் இருப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உறுதிப்பாடு இருக்கிறது 100க்கு 100. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அந்த காலம் ஜனங்கள் கடைசி கால மீட்பின் பணி, கடைசி கால விடுதலையின் பணி, கடைசி கால ரட்சிப்பின் பணி, மகா திரளான, ஒருவராலும் எண்ணப்படக்கூடாத திரள் கூட்ட ஜனங்கள், ஒருவராலும் எண்ணப்படக்கூடாத திரள் கூட்ட ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, இவன் இவள் கிறிஸ்துவின் சகோதரன், கிறிஸ்துவின் சகோதரி, இவன் ஜீவனுள்ள ஒன்றான மெய் தேவனாகிய உண்மை கடவுளினுடைய பிள்ளை என்கிற பெயர் உன் நெற்றியிலே, உன்னுடைய இந்த நெற்றியிலே அல்லது உன்னுடைய இருதயத்தின் பலகையிலே எழுதப்பட்டிருக்கும் முத்திரை வெட்டாக. அந்த பணி போடப்படுகிற காலம்தான் பின்மாறி ஊற்றப்படுகிற காலம். பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி மழையாக ஜனங்களின் மேல் இறங்கி வருகிற காலம். அதான் தேவனுடைய கிறிஸ்துவின் சுத்த ஜலம் தெளிக்கப்படுகிற காலம். அங்கே மூழ்கி ஸ்நானம் இல்லை, அங்கே தெளிப்பு ஸ்நானம் இல்லை, அங்கே ஊற்று ஸ்நானம் இல்லை, அங்கே குழந்தை ஞான ஸ்நானம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே தீர்க்க தரிசன புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சுத்த ஜலம், கிறிஸ்துவின் ரத்தமாய், கிறிஸ்துவின் ரத்தம் கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து பாய்ந்தோடி வந்த சுத்த ஜலம், அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த சுத்த ஜலம் தளிக்கப்படும். அதனுடைய ஒரு அம்சம் உன்மேல் விழுகும் என்றால் நீ தேவனுடைய பிள்ளையாக மற்றுருவாக்கம் வருவாய், புத்துருவாக்கம் வருவாய், புது சிருஷ்டியாக மாறுவாய், புதிய பிறப்பாக தேவனுடைய குமாரனாக வானத்து நட்சத்திரத்தை போல, வானத்து சூரியனை போல மாற்றப்படுவாய் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எது உங்களுக்கு தேவை? இந்த புத்துருவாக்க காலம் ஒருவேளை நான் நினைக்கிறேன், நான் சொன்ன காலக்கெடு சரியாக இருந்தால் 2021 ஆண்டிற்குள் அல்லது 2022 ஆண்டிலே துவக்கம் பெறும், 2028 அல்லது 2029 ஆண்டிற்குள் இந்த சபை சுத்திகரிப்பும், சபை புத்துருவாக்கம் செய்யப்படுதலும், தேவ ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுகின்ற கடைசி காலம் மாபெரும் விடுதலை பணியும் நடந்தேறி முடியும் 7 ஆண்டுகளுக்குள். அது முடிந்தவுடன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தான் தம்முடைய மணவாட்டி சபையோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்.
மீதம் இருக்கிற அந்த திரள் கூட்ட ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்படுத்தப்படுவார்கள். புடமிடப்படுவதற்காக, சுத்திகரிக்கப்படுவதற்காக, சுத்த பொன்னை போல, ஒப்பீரின் தங்கத்தை போல மாற்றப்படுவதற்காக அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு கால உபத்திரவத்திலே தள்ளப்படுவார்கள். பயப்படாதிருங்கள், அங்கும் தேவன் உங்களை பாதுகாப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சபை என்று மீட்பின் பணி முடிவடைந்து 7 ஆண்டுகள் மீட்பின் பணி முடிவடைந்து என்று மணவாட்டி சபை, பரிசுத்தவான்களின் சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறதோ, பரிசுத்த ஆவியானவர் தம் பணியை முடித்து தாம் வந்த இடத்திற்கு, ஆகாயத்திற்கு, வானுலகத்திற்கு, பரலோகத்திற்கு ஏறி செல்லுகிறாரோ, அன்று மறுநாள் அல்லது அந்த நாளின் இறுதியிலே அவர் சென்ற பிற்பாடு அந்தி கிறிஸ்து தன்னை தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு வெளிப்படுவான். அவனுடைய ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவன் ராஜ்யம் துவக்கம் பெறும். அதைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையும், இலுமினாட்டியும், உலக சுகாதார கழகமும், உலக வங்கியும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் இதுதான் நடக்க போகிறது. 8ஆம் சாம்ராஜ்யம் எழும்ப போகிறது. அது இந்தியாவில் தான் துவங்க போகிறது. இங்கிருந்து தான் பாபேலுக்கு, ஈராக் நாட்டிற்கு, பாபிலோனுக்கு அந்த மகா வேசி கொண்டு செல்லப்படுவாள். அது வேற செய்தி. எச்சரிக்கையாக இருங்கள், உணர்வடையுங்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய சமூகத்திலே மண்டியிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் ஒருவரே இதற்கு வழி, அவரே வாசல், அவரே வழி. அவராலே அன்றி வேறொருவராலும் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மூழ்கி ஸ்நானமும் கொண்டு போகாது, அந்நிய வாசைகளும் கொண்டு போகாது, வரங்களும் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. ஒன்றே ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாசல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை பரிசுத்தமாக்கும். அவர் மாத்திரமே உங்களை பரலோகத்திற்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாக கூட்டி சேர்க்க முடியும். உணர்ந்து மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசுவே கிறிஸ்து, அவரே ஆண்டவர், அவரே தேவன், அவரே பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள். அவரிடத்திலே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.